அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா துலியத் அலைஹிம் ஸாதத்துஹு ஈமானா. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். வகால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் நாம் இந்த தராவிஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் நம் மீது செய்த மாபெரும் கிருபை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமலானை வாய்ப்பாக அளித்திருக்கிறான். கடந்த வருடம் இருந்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வயதை கொடுத்திருக்கிறான். நாம் இந்த காலத்தை மிக ஒரு மணி, ஒரு நிமிடமாக இருந்தாலும், ஒரு நொடியாக இருந்தாலும் அதை உயர்வாக கருதி அந்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த பயானை கேட்பவர்களுக்கு, தூரத்திலிருந்து இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல. முதலில் எண்ணிலிருந்து எனக்கு முன்னால் கேட்பவர்கள் நீங்கள், அதற்கடுத்து இந்த குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் முதலிலே பொருந்தும். நாம் ரமலான் காலம் வந்துவிட்டால், ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் உலமாக்கள் இப்படி சொல்லுவார்கள் ஹதீஸிலே, பயானிலே, நீங்கள் 3 விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, ரமலான் வந்துவிட்டால் தூக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உணவை குறைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாவை பேசுவதை, வீணான பேச்சுக்களை பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்வதாக இருந்தால், இந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால், நம்மளுடைய நேரத்தை சாப்பிடக்கூடிய பெரிய ஹராமி யார் என்று சொன்னால், நம்மளுடைய கண்ணை, நம்மளுடைய ஈமானை பாழாக்கக்கூடிய பெரிய ஹராமி திருடன் யார் என்று சொன்னால், இந்த மொபைலிலே நாம் ஒரு பயான் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம் என்று சொன்னால், இடையிலேயே ஒரு பாடல் மியூசிக் வந்து விடுகிறது, அல்லது ஒரு ஆபாச படம் வந்து விடுகிறது. ஏதாவது ஒன்று நம்மளுடைய நோன்பை, நம்மளுடைய ஈமானை இழக்க செய்யக்கூடிய, பாழடைக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கண் முன்னால் தோன்றி விடுகிறது. எனவே 4 விஷயங்களை இந்த ரமலானிலே நாம் பேண வேண்டும். அப்படி பேணவில்லை என்று சொன்னால் நாம் தான் முதல் குற்றவாளிகள். அதற்கப்புறம் நம்மளுடைய உபதேசத்தை கேட்பவர்கள் நம்மளுடைய பொறுப்பிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு நாம் முழுமையாக மாற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களுக்கு இடத்திலே நம்மளுடைய அத்தாட்சிகளை, குர்ஆன் வசனங்களை ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது உத்தரவாதம், வெறுமன வார்த்தை அல்ல. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது? இங்கே குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் நாம் வெளியே போய் விடுகிறோம், அல்லது குர்ஆனை போட்டுவிட்டு வேறு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நம்மளுடைய ஈமான் அதிகமாகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நாம் அமல் செய்வதிலே, இந்த குர்ஆனை ஓதுவதை இன்றைக்கு மிக தெளிவாக ஜும்மாவிலே சொன்னார்கள். இந்த குர்ஆனை ஓத வேண்டும், விளங்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அமல் செய்ததற்கு பின்னால் மற்றவர்களுக்கும் எடுத்து ஓம்ப வேண்டும். உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர். கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இங்கே உலமாக்கள் குர்ஆனை கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மகரிப் டு இஷா என்ற நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இந்த பள்ளியை பயன்படுத்தி, இங்கே உள்ள இமாம்களை பயன்படுத்தி குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு பாக்கியம் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அடுத்தபடியாக எப்போது பார்த்தாலும் இந்த உணவை பற்றியே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற வேண்டும். ஒரு வக்து தான் நாம் மதியம் சாப்பிடவில்லை, காலையிலே சாப்பிடுகிறோம், இரவிலே சாப்பிடுகிறோம், ஒரே ஒரு வக்து சாப்பிடவில்லை. அதற்காக வேண்டி எப்போது பார்த்தாலும் உணவை பற்றியே பேசிக்கொண்டு அதன் பின்னாலேயே செல்வது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அடுத்தது, நம்மளுடைய நாவை வீணான விஷயங்கள் பேசுவதை விட்டும், பலா கழுவுவதை விட்டும், அல்லது அடுத்தவர்களை ஏச்சி பேசுவதை விட்டும், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மறுமை நாளிலே அதிகமானவர்கள் நரகத்திலே பார்க்கப்பட்டது. நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன், அப்பொழுது அதிகமானவர்களை நான் நரகத்திலே பார்த்தேன். இவர்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, இவர்கள் எல்லாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியவர்கள், குறை பேசியவர்கள், நாவடக்கம் இல்லாதவர்கள், தேவையில்லாத விஷயங்களை பொன்னான நேரத்தை எல்லாம் வீணடித்து குரான் ஓதுவதை விட்டு, தொழுகையை விட்டுவிட்டு, மற்ற நல்ல அமல்களிலே ஈடுபடுவதை விட்டுவிட்டு நாவை வெறுமன பேசி கொண்டிருந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஹைலைட்டாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். யார் 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு உள்ள மறுமைஸ்தானத்தையும் பாதுகாக்கிறார்களோ, உத்தரவாதம் தருகிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மோசமான நாவு, இந்த நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ரமலான் நம்மிடத்தில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே போன்று மண் காம ரமலான ஈமானன் வஹத்தி சாபன் புஃபிரலகு மாத்த கத்தமம் தன்பி. நாம் எல்லாம் வெளியிலே மதிப்பாக கொண்டாடுகிறோம். ரமலான் விட்டது, நாம் நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அப்படி பெருந்தன்மையாக காலத்துக்கு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அமல் எப்படி இருக்கு? ஈமானா இருக்கா? நன்மையை நாடி இருக்குதா? ஈமான் என்று சொன்னால் என்ன? மா ஜா பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அத்தனையும் இங்கே இம்ப்ளிமெண்ட், அதை செயல்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, விரிவான பயான் தான், சுருக்கமாக இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களிலே இதனுடைய தொடர்பை நாம் பார்ப்போம். எனவே இந்த நாட்களை முழு ஈமானுடைய அந்த கிளைகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பில் வ சபூன சோபா. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அதிலே உயர்தரமானது, முதலிடத்தில் இருக்கக்கூடாது ஆலாஹா. அதிலே முதல் தரம் எதுவென்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ், கலிமா சொல்வது, வணங்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று. அதுனாஹா, அதிலே ரொம்ப கடைசி தரஜா, கடைசி அந்தஸ்து எதுவென்று சொன்னால் இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த கற்களையும் முற்களையும் நீக்குவது. இதையெல்லாம் நம்மளுடைய நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காகத்தான் இது போன்ற உபதேசங்கள். வெறுமன நாம் அப்படியே கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல. இதற்கு இடையில் இந்த ஈமானுடைய கிளைகள் என்று சொல்கின்ற பொழுது 78 எழுதுகிறார்கள் ஹதீஸ்கள். ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் 78 விஷயங்களை பதிவு செய்கிறார்கள். அதிலே உயர்தரமானது கலிமா, கடைசியானது பாதையில் கிடக்கக்கூடிய முள்ளையும் கல்லையும் அகற்றுவது, வெட்கப்படுவது. வெட்கம் என்றால் இன்னைக்கு என்னவென்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. அத்தாவுக்கு முன்னால் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும், கணவனுக்கு முன்னால் மனைவி எப்படி நடக்க வேண்டும், உஸ்தாதுக்கு முன்னால் மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலே சிறு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறு பிள்ளைகளிடத்திலே பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு வரம்பும் இல்லாமல் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷி'த. வெட்கம் உன்னிடத்தில் இருந்து தப்பி போய்விட்டது என்று சொன்னால், நீ வெட்கத்தை இழந்து விட்டாய் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் பேசுவது, நம்மளுடைய செயல்பாடுகள், அன்றாட குடும்பத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே வெட்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு விஷயமும் கண்ட்ரோலிலே, கட்டுப்பாட்டிலே இருக்காது. இப்படி நேரத்திற்கு நேரம் தொழுவது, சுன்னத்தான விஷயங்களை பேணுவது, அதே போன்று சுத்தமாக இருப்பது. அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான் வருகிறது. சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்று வருகிறது. சுத்தம் நம்மிடத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சாப்பிட்ட இடத்தை கூட உடனேயே அந்த பாத்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி வைப்பதற்கு நம்மளுடைய மனம் வருவதில்லை. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், காலைல செஞ்சுக்கலாம், சாயங்காலம் செஞ்சுக்கலாம், இப்படி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. சுத்தம் இல்லை என்று சொன்னால் என்ன? நம்மளுடைய மார்க்கம் எதை சொல்கிறது? நீங்கள் அரபி மதரசாவிலே படிக்க ஆரம்பித்தால் எந்த கித்தாபை எடுத்தாலும் முதலிலே ஒன்று ஈமானை கொண்டு ஆரம்பிப்பார்கள். எந்த கித்தாபை எடுத்தாலும், எந்த புக்கை எடுத்தாலும், அல்லது தஹாரத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள், சுத்தத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். நாம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அது முஸ்லீமுக்குரிய அடையாளமே கிடையாது. சுத்தமே நம்ம இடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் எப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமானை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஈமானோடு நாம் அமல் செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதையெல்லாம் விளங்கி இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் என்று வருகிறது. அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆட்டம் போட்டோம் அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு. அதுக்காக வேண்டி 50 பேர் வெளியில் இருக்கிறோம்.
கேட்டால் நாங்களாம் வேலை செஞ்சு தாபான் ஆகிட்டோம். ஒரு ஆள் டீ போட்டுட்டு இருக்கு, ஒரு ஆள் சோத்தை பார்த்துட்டு இருக்கு, ஒரு ஆள் ஜூஸை பார்த்துட்டு இருக்கு. இப்படி நம்மளுடைய நேரத்தை கழிக்கலாம். திரும்ப செய்யணும். சையதுல் கௌமி காதிமுகம், தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் காதிம் தான், சேவை செய்யக்கூடியவர்கள் தான். அதுக்காண்டி எல்லாமே போய் அதிலேயே முட்டிக்கிட்டு இருந்தால் இங்கே யார் அப்புறம் இந்த தொழுகையில் யார் நிற்கிறது? உங்களுடைய கடமை அந்த கலா ஹாஜத்துகளை நிறைவேற்றிவிட்டு, பைத்துல் கலாவை நிறைவேற்றிவிட்டு, தொழுகையிலே எல்லோரும் முதலில் நம்மளுடைய சங்கத்தை சார்ந்தவர்கள் எண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பயான் பேசுகிற எண்ணிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். சொல்லு சுல்தா மாதிரி, செயல் சைத்தா மாதிரி இருந்தால் எந்த காரியமும் வெற்றி பெறாது, எந்த காரியமும் நியூட்ரலில் போயிடும். அது ஜெயிச்சுட்டா தோற்றுதா எதுவும் தெரியாது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். யாராவது புதிதாக இந்த பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் வெளியிலே பார்த்துவிட்டு எல்லாரும் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு டீ பிடிச்சு கொண்டு சர்பத்து வரக்கூடிய ஸ்வீட்டுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. இது மனம் வருத்தப்பட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை கடைபிடியுங்கள். நம் சங்கம் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் உங்களை பார்த்தால் கேடிக்கினுடைய நிர்வாகி, கேடிக்கினுடைய பொறுப்பாளர், கேடிக்கினுடைய வாலண்டியர்ஸ்களை பார்த்தால் ஒரு கண்ணியம், ஒரு அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய ஞாபகம், ஒரு இஸ்லாத்தினுடைய ஞாபகம் அப்பொழுதுதான் வரும். இல்லை என்று சொன்னால் 10ஓடு 11ஆக போய்விடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை கடைபிடித்து அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ஏற்று நாம் மென்மேலும் இந்த குர்ஆனை விளங்கி படித்து அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்று நாம் 2 கேள்வி கேட்டிருந்தோம். ஓரளவு அதிகமானவர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது முதலிலே கேட்டது கடன் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அதை எழுதியிருக்கிறார்கள். அதாவது முதலிலே கடன் கொடுக்கும்போது இன்றைக்கு நாம் நிறைய பேர்கள் பார்க்கிறோம், எந்த விதமான ஒப்பந்தமும் எந்த விதமான எழுத்தும் இல்லாமல் கொடுத்து விடுகிறோம். அது ஆதாரம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், நீங்கள் கடன் கொடுத்தால் முதலில் எழுதுங்கள். கடனை இந்த தேதியில் இன்னாருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன். அடுத்தது சாட்சி வையுங்கள் என்று சொல்கிறான். யாருக்கு முன்னால் நான் இந்த கடனை கொடுத்தேன். அடுத்தது உங்களுக்கு எழுத தெரியவில்லை என்று சொன்னால் எழுத தெரிந்த ஒருவரை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அதே போன்று கடன் கொடுத்து அவர் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் இஹ்லாஸோடு வாங்கினார், கடன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று, ஆனால் அவரால் கடன் கொடுக்க முடியல, உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறார், அவர் நஷ்டத்தில் ஆகிறார் என்று சொன்னால் அந்த கடனை தவணையை தள்ளி வைப்பதற்கும் அனுமதி கொடுங்கள். அதற்கும் அவரால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்காக தள்ளுபடி செய்யுங்கள். இதில் 2 பேரும் அமானிதத்தை பாதுகாத்தவராக இருக்க வேண்டும். ஒருவர் கொடுக்குறப்போ பேசிக்கலாம், இப்போ முதல்ல வாங்கி உள்ளே போட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த கடனை நிறைவேற்றவே முடியாது. அல்லாஹ் அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அதனால் அவர் நியத்தும் நல்லா இருக்கணும், கொடுக்குறவரும் இவர் எப்படியாவது இந்த கடன்லேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடணும், துவா செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கடனை பறக்கத்தான் நல்ல விதமாக சுமூகமாக அமையும். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம், ஃபஜ்ருக்கும் அசருக்கும் பிறகு தஸ்பீஹ் செய்கிறதை பற்றி உண்டான ஆதாரம் கேட்டிருந்தோம். அதையும் எழுதியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், முதலாவது கேள்வி, ஒரு இயக்கம், ஒரு ஜமாத், ஒரு சங்கம், ஒரு கட்சி எதுவாக இருந்தாலும் அல்லது நபி ரசூல் யாராக இருந்தாலும் மக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும், மக்களை தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், எப்படி வைத்துக்கொள்ளக்கூடாது, 2 விஷயமும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இப்படி இருந்தால் கூட்டம் உங்களை விட்டு விரண்டோடிவிடும், ஜமாத்து கலைந்து போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அது எந்த விஷயம்? இந்த விஷயத்தை மாத்திரம் எழுதினா போதும், ஃபுல் ஆயத்தையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த சூறாவுடைய எண்ணு, அந்த வசனத்தினுடைய எண்ணு, ஆயத்தினுடைய எண்ணை போட்டுட்டு இப்படி இருந்தால் மக்கள் பிரிந்து போய் விடுவார்கள், விரண்டோடி விடுவார்கள், அது மட்டும் எழுதினா போதும். அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, இன்னைக்கு சூரத்து நிசா ஓதப்பட்டது, பெண்கள் அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா குடும்பத்தில் இன்னாருக்கு இவ்வளோ சொத்து, வராசத்தை பற்றி பேசுகிறான், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரான். அந்த ஃபுல் ஆயத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 6ல் 1, 6 பங்காக போட்டு ஒருத்தர் இறந்துட்டார் குடும்பத்தில் அப்படின்னா இன்னார் இருந்தால் இப்படி இருந்தால் அது சொல்லிக்கிட்டே வரான். அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டுகிட்டே வரான். 6ல் 1 யாருக்கு? இந்த பாயிண்ட் மட்டும் போட்டு எழுதினா போதும். 6ல் 1 யாருக்கு, எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தால் 6ல் 1 கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். ஆயத்து நம்பரும் போடுங்க, அந்த சூறாவினுடைய நம்பரும் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை மென்மேலும் அதிகமாக விளங்கி
மற்றவர்களுக்கும் பிரயோஜனமான ஒரு செயலாக நம்மளுடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் தந்தருள்வானாக. இன்றைக்கு எப்படி கூட்டமாக அதிகமாக வந்தீர்களோ அதே போன்று நாளைக்கும் வாருங்கள். நாளைக்கும் எல்லோரும் சீக்கிரமாக வாருங்கள். உங்களுக்கு நோன்பு கஞ்சி கிடைக்கும். கிடைக்காதவர்களுக்கும் கிடைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகருவோம். அடுத்தது எல்லோரும் குர்ஆன் ஓதுங்கள். போன வருடம் அதிகமாக குர்ஆன் ஓதுபவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டது. போன வருடம் ரமலான் இறுதியிலே. அதே போன்று இந்த வருடமும் அதிகமாக குர்ஆன் ஓதுபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அதிலே எத்தனை குர்ஆன் ஓதி நீங்கள் அதிகமாக நன்மைகளை சேர்க்கிறீர்களோ அது இந்த சங்கத்தார்களுக்கும் மக்கள் எல்லாத்திற்கும் நன்மை கிடைக்கும். பரிசு வழங்கக்கூடியவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். எனவே அதற்கு ஒரு காரணமாக குர்ஆன் ஓதுபவர்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை, நம்மளுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காமல் குர்ஆன் ஓதுவதிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸையிதினா வ ஸன்னதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக வ இஸ்லாமிக வ முஹப்பத்திக வ ஷௌகி லிகாயிக யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் உமூரனா உமூரத் துன்யா வத்தீன் வல் ஆখিরা இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. सल्लल्लाहु अला मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम. सल्लल्लाहु अला मुहम्मदिन या रब्बी सल्लि अलैहि वसल्लिम. सुबहानल्लाह बिहम्दिही सुबहानकल्लाहुम्मा बिहम्दिका व नशहदु अल्ला इलाहा इल्ला अंता व नस्तगफिरुका व नतूबु इलैक. सुबहान रब्बिक रब्बिल इज्जति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू.